ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நாங்கள் ஜாவா ப்ரோக்ராமிங்கினுடைய லாஸ்ட் கொஷின்ஸுக்கு வந்துட்டோம். அதாவது 3வது கொஷின். ரைட், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அதாவது 10 தொடக்கம் 50 வரையிலான 6ஆல் வகுபடக்கூடியதும் 8ஆல் வகுபட முடியாததுமான முழுகண்களை காட்சிப்படுத்தி அவற்றின் கூட்டுத்தொகையினை காண்பதற்கான ஜாவா செயற்பாட்டை எழுதி. ஓகே, ரைட். இதில் 10 to 50 வரைக்கும், அதாவது 10 தொடக்கம் 50 வரையிலான ஒரு எண்களை நாங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அது நீங்கள் இந்த படத்துலேயே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது 10, 11, 12 அந்த மாதிரி 50 வரைக்குமே நீங்கள் ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் அப்படி ஜென்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரத்துலையுமே அந்த நம்பர்ஸை, அதாவது இந்த நம்பர் எல்லாத்தையுமே நான் என் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். அப்படி நீங்கள் ஒவ்வொரு நம்பரையுமே ஜென்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த நம்பரை 6ஆல் டிவைட் பண்ணப்படுதா அப்படின்றதை நீங்கள் செக் பண்ணணும். அதே நேரம் 6ஆல் பிரிபடக்கூடிய நம்பர்ஸ் அவ்வளவுமே 8ஆல் பிரிபடாமல் இருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணணும். அதாவது 6ஆல் டிவைட் பண்ணப்படணும், ஆனால் அந்த நம்பர்ஸ் 8ஆல் டிவைட் பண்ணப்படக்கூடாது. அப்படியான நம்பர்ஸை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீனில் அவுட்புட் பண்ணி வரணும். அதே நேரம் அவுட்புட் பண்ணி வரக்கூடிய அதே நேரம் அந்த நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணியும் வரணும். அந்த நம்பர்ஸை உதாரணத்துக்கு இதில் அவுட்புட் தந்திருக்கிறாங்க 12, 18, 30 அந்த மாதிரி. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளேயாக அவுட்புட் வந்து கொண்டிருக்கிற அதே நேரம் இந்த நம்பர்ஸ் அவ்வளோத்தையுமே கூட்டி ஒன்று கூட்டி ஃபைனலாக இந்த ப்ரோக்ராம் முடிகிற நேரம் அதனுடைய ஃபுல் டோட்டலையும் கொடுக்கக்கூடியதான வேலையை நீங்கள் செய்து கொண்டு வரணும். ஸோ அப்படி நாங்கள் செய்கிறதுக்கு 10 to 50 வரைக்குமே நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் லூப்ஸை பயன்படுத்துவோம். ஃபார் லூப்ஸ்ன்றாலே 2 விதம் இருக்கும். ஒன்று வந்து ஃபோர் லூப், இன்னொன்று வைல் லூப். அதே நேரம் அந்த லூப்பை ஜென்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் இந்த 2 விஷயத்தையுமே செக் பண்ணணும். ஸோ அப்படி செக்கிங்குக்கு நாங்கள் பயன்படுத்துகிறது இஃப் கண்டிஷன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஃபோர் லூப்பும் வருது, அந்த ஃபோர் லூப்புக்குள்ளே இஃப் அப்படின்ற ஒரு லாஜிக்கல் கண்டிஷனுமே வருது. ரைட், இதுதான் இதனுடைய ஒரு ஐடியா. ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஃப்ளோ சார்ட்டை டிசைன் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஃப்ளோ சார்ட்டில் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு 10 என்ற ஒரு வேல்யூவை கொடுத்துருக்குறோம். இது என்னென்னு சொன்னால் ஸ்டார்டிங் வேல்யூ, அதாவது வைல் லூப்பினுடைய ஸ்டார்டிங் வேல்யூ. ஏன்னா இங்கே சொல்லியிருக்காங்க 10ல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் t = 0 நாங்கள் ஏன் இதை கொடுத்துருக்குறோம்னு சொன்னால் கடைசியாக எங்களுக்கு ஃபுல் டோட்டல் ஷோ ஆகணும் அப்படின்றதுக்காக, அந்த டோட்டல் எல்லாத்தையுமே ஒரு வேரியபிளில் நாங்கள் சேமித்து வரணும் அப்படின்றதுக்காக டி அப்படின்ற ஒரு வேரியபிளை கொடுத்துருக்கோம். வேரியபிள்ஸ் நேம் டிபெண்ட் ஆன் யூ. உங்களோட விருப்பத்துக்கிட்ட மாதிரி நீங்கள் வேரியபிள்ஸினுடைய நேம்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். வித் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுக்குரிய நேம்ஸை சேஞ்ச் பண்ணலாம். அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. அண்ட் தென் வைல் லூப் வருது. வைல் லூப்புக்குள்ளே 50 அப்படின்னு போட்டிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டார்ட் பண்ணுற 10ல் ஸ்டார்ட் பண்ணுற நம்பர்ஸ் வந்து 50ல் முடியணும் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறதால நாங்கள் வைல் லூப்புக்குள்ளே 50 அப்படின்றது மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த விஷயம் இருக்குள்ள இஃப் லூப்பை போட்டு இஃப் கண்டிஷனை போட்டு அதுக்குள்ளே நாங்கள் செக் பண்ணுறோம். இந்த நம்பர் வந்து 6ஆல் டிவைட் பண்ணப்படக்கூடியதா மாதிரி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணப்படக்கூடிய நம்பர்ஸை திருப்பி நாங்கள் செக் பண்ணுறோம். அந்த நம்பர்ஸ் 8ஆல் பிரிபட முடியாததாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷனும் ஓகே அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரை அவுட்புட் பண்ணுறோம். அண்ட் தென் அவுட்புட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை ஆட் பண்ணி வரோம். ஸோ அண்ட் தென் இது வந்து வைல் லூப்புக்குரிய ஸ்ட்ரக்சர்ஸ். n = n+1 அப்படின்னு சொல்கிறது இந்த எண்ணோட ஒன்றை கூட்டி திருப்பி அது லூப் ஆகிக்கொண்டே இருக்கும். ஃபைனலி டோட்டல் வந்து எங்களுக்கு அவுட்புட் ஆகும். ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஜாவா கோடிங்கு வரும். ஸோ ஓகே, நான் அதெல்லாம் டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணிவிட்டு ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த ஃப்ளோ சார்ட்டை டிபெண்ட் பண்ணி வைல் லூப்பில் நாங்கள் செய்வோம் ஃபஸ்ட். ஸோ என்ற வேரியபிள் வருது, அது ஒரு நம்பர் டைப் பண்ணதால் இன்டிஜர் n = 10 integer t = 0 while open bracket n smaller than equal 50.
ஓப்பன் கர்லி பிரேஸ். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக இந்த வைல் லூப் வந்து 10 to 50 வரைக்குமே அவுட்புட் தருதா அப்படின்றத பார்ப்போம். system.out.print in column. ரைட், ஓகே. இது 10 10 10 அப்படின்ட்டு வருது. என்ன ரீசன்? ஸோ ஓகே, நான் அதில் வந்து இன்க்ரிமெண்ட் அந்த போர்ஷனை விட்டுட்டேன். ஸோ n ஈக்குவல் n ப்ளஸ் 1. ரைட், ஓகே. அதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு சொன்னால் print ln அப்படி கொடுத்தா தான் நியூ லைன் அது உங்களுக்கு கீழே ஷோவா, கீழே லைன் பை லைனாக வந்து கொண்டிருக்கும் அவுட்புட் இந்த மாதிரி வரும். ஸோ ஓகே, 50 வரைக்குமே ஓகே. இது இது வந்து இந்த ஆன்லைன் கம்பைலரில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்காக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ரைட். அண்ட் தென் இதுக்கு நாங்கள் எப்படி போடுறதுக்கு பதிலாக n++ அப்படின்னு போடலாம். ஸோ சிம்பிளாக n++. இதுவும் ஓகே, சேம் அவுட்புட் தான் இது தரும். ஸோ ரைட், ஃபைன். அண்ட் தென் இப்போ நான் இந்த system.out அந்த அவுட்புட் எடுத்துகிட்டு ஓகே, நாங்கள் வைல் லூப் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நாங்கள் இஃப் லூப்போடு செக் பண்ண போகிறோம். அப்படி வார எல்லா நம்பர்ஸுமே 6ஆல் டிவைட் பண்ணக்கூடியதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் n mod 6 =0. ஸோ இந்த பெர்சன்டேஜ் அடையாளம் என்னென்னு சொன்னால் அது மோட் அப்படின்னு சொல்கிறது. அதை நீங்கள் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் இந்த சிம்போல்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். system.out.println ஸோ இதையும் ரன் பண்ணி பார்ப்போம், இதுவும் எரர் இல்லாமல் ரன் பண்ணுதா அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, இதெல்லாமே 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி தருது. அதாவது 10 to 15க்குள்ளே இருக்கிற 6ஆல் டிவைட் பண்ணப்படக்கூடிய நம்பர்ஸ் மட்டுமே இதில் இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் இந்த போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த இஃப் கண்டிஷனுக்கு வருவோம். system.out. தூக்கிட்டு இதுக்குள்ள இன்னொரு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் n divided by 8 equal not equal 0. அதாவது இதனுடைய கருத்து என்னென்னு சொன்னால் 8ஆல் பிரிப்படாத நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். system.out.println ரைட். இப்போ இதையும் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, 12 18 30 36 ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே அவுட்புட். ரைட், இதே அவுட்புட் எங்களுக்கு வந்திருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நாங்கள் இந்த செகண்ட் இஃப் கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இந்த அவுட்புட்டையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவுட்புட் வந்துட்டு. ரைட், இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணணும் இந்த நம்பர்ஸை. எந்த நம்பர்ஸ்ன்னு சொன்னால் இந்த நம்பர்ஸை t என்ற வேரியபிளோட நாங்கள் ஆட் பண்ணி வரணும். ஸோ அதுக்கு t = t + n இப்படின்ற மாதிரி கொடுப்போம். ஸோ இதுக்கு பதிலாக ஸோ ஓகே, நான் இதை நான் முடிச்சுட்டே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே, ரைட். ஸோ ஓகே, ஃபைன், ரன் ஆகிட்டுது. அண்ட் தென் எங்களுக்கு இதெல்லாமே ரன் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த அவுட்புட் எங்களுக்கு வேணும், டோட்டல் அப்படின்ற அவுட்புட். இது இந்த வைல் லூப்பினுடைய எண்டிங்கில் வேணும். இந்த வைல் லூப் எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஹெர்லி பிரேசஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு கீழே system.out.println ஓப்பன் ப்ராக்கெட் கொஷனில் போய் பார்ப்போம் அப்படி அவுட்புட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அவுட்புட் எங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னா sum of the series போல ஒரு காலம் வச்சுட்டு ப்ளஸ் t இந்த இடத்துல கன்கார்டினேட் பண்ணுறோம். ஸோ காலம் ரைட். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ண சொன்னால் 12 18 30 40 ரைட். ஸோ பர்ஃபெக்ட். ஸோ அவுட்புட் எங்களுக்கு வந்துட்டு
ரைட், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ரைட், இது வந்து நாங்கள் வைல் லூப்பை பயன்படுத்தி நாங்கள் இந்த கோடிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். ரைட், இதில் இந்த கோடை நாங்கள் இன்னும் மினிமலைஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு டெக்னிக் இருக்குது, என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இதில் நாங்கள் இன்னுமே கோடிங்கை குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம்னு சொன்னால், இந்த வைல் லூப்புக்கு பதிலாக நாங்கள் ஃபோர் லூப்பை பயன்படுத்தலாம். ஸோ அதே விஷயந்தான், பெருசாக எதுவுமே இல்லை, லூப் மட்டுமே மாறப்போகுது. ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், int t equal 0 and then for loop for int n equal 10 colon n smaller than equal 50 colon n plus plus. வைல் லூப்பில் நாங்கள் இந்த மூன்று பகுதிகளையுமே செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். ஆனால் ஃபோர் லூப்பை பொறுத்த வரைக்குமே ஒரே லைனில் கொடுத்துருவோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். தென் அதுக்கு பிறகு இஃப் கண்டிஷன். ஸோ இதுக்கு நான் இதை ரன் பண்ணியே பார்க்குறேன். system.out.println ரைட், அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. 10 to 15 வரைக்குமே 50 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ சேம் அவுட்புட். ஸோ ரைட், இதை எடுத்துகிட்டு அண்ட் தென் இதுக்குள்ள இஃப் கண்டிஷன் இஃப் n mod 6 double equal 0 first bracket, then அதுக்குள்ள if n divided by 8 not equal 0 bracket system dot out dot println n. ஸோ இதையுமே ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ரைட், பர்ஃபெக்ட். அண்ட் தென் ஃபைனல் எங்களுக்கு அந்த டோட்டல் ஒன். ஸோ ஓகே, டோட்டல் பண்ணுறதுக்காக இதுக்குள்ளே டி கேபிட்டல் டி ஈக்குவல் டி ப்ளஸ் என். தென் ஃபைனலி system dot out dot println sum of the series plus t. ரைட், ஓகே. இப்போ இதில் நாங்கள் t ஈக்குவல் டி ப்ளஸ் என் ரெண்டு போடுறதுக்கு பதிலாக நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் போடலாம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு போடுறேன். t ப்ளஸ் ஈக்குவல் என் இப்படி போடுறதும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதை நான் உங்களுக்கு ஓகே ரைட், சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டு மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதுக்குள்ளே நாங்கள் ரெண்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக இதையும் நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ அதுக்குரிய ஃப்ளோ சார்ட் இந்த இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வரலாம். ரைட், இதில் நாங்கள் அண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி, அதாவது ரெண்டு இஃப் கண்டிஷன் போடுறதுக்கு பதிலாக ஒரு இஃப் கண்டிஷனை போட்டுட்டு அந்த ஒரு இஃப்புக்குள்ளே ரெண்டு கண்டிஷனை நாங்கள் போடலாம். ஸோ அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், ஜஸ்ட் ஃபோர் லூப்பை மட்டும் வச்சுட்டு மற்ற இஃப் கண்டிஷனுக்குரிய அவ்வளோத்தையுமே நான் எடுத்துடுறேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நான் புதுசாக ஒரு இஃப் போட்டுட்டு n divided by 6 double equal 0 and open bracket n divided by 8 not equal 0, then open curly brace, system dot out dot println n t plus equal n. ஸோ இப்போ நாங்கள் இதனுடைய அவுட்புட் செக் பண்ணோம்னு சொன்னால், ஸோ எரர். ஓகே ரைட், இது
ரைட், ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் இதுக்குள்ளே அதாவது இப்போ இதில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோடிங்கை மினிமல் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிக்ஸில் நாங்கள் செய்யலாம். ஸோ ரைட், தேங்க் ஃபார் வாட்சிங். அண்ட் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இதுக்குள்ளே ஜாவாக்குள்ளே நான் எந்த விதமான கோடிங் ரிலேட்டடான டெக்னிக்ஸ் ரிலேட்டடாக, அதாவது ஃபுல்லாக எந்த ஒரு விஷயமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஜஸ்ட் கொஷின்ஸுக்கு ஏற்ற மாதிரியே நான் டிஸ்கஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ அதில் எதுவும் டவுட்ஸ் அப்படி எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இனி நாங்கள் அதை வச்சு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.